ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். நான் பிஷப் பால் தமிழரசன், பஞ்சாப், லுதியானா டேபர்னேக்கிள் ஆஃப் கிரேஸ் மினிஸ்ட்ரீஸ். இந்த நாளிலும் நாமக்கல் மாவட்டத்திலே, தமிழ்நாட்டிலே என்னுடைய பிறந்த ஊராகிய நாமக்கல் பகுதியில் வந்து இங்கே என்னுடைய அன்பு நண்பரும் என்னுடைய சீனியர் பாஸ்டரும் ஆகிய ரெவரண்ட் ஜி.கே. குமார் அவர்களை அறிமுகப்படுத்துவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியான செய்தி. ஏனென்றால் ரெவரண்ட் ஜி.கே. குமார் அவர்கள் 1991 ஆண்டு கோவில்பட்டி என்ற இடத்திலிருந்து இந்த பரமத்தி வேலூர் என்ற இடத்திற்கு வந்து ஒரு புதிதாக ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தார். அவர் தெருவாக இயேசு கிறிஸ்துவின் பரீட்சைகளை, அவருடைய செய்திகளை அவர் மக்களுக்கு கொடுத்து புதிய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி இந்த சபையை கட்டி கொண்டிருந்த நாட்களில் 1994 வருடம் நான் வாலிபனாக இருந்த பொழுது அவருடைய வாலிபர் கூட்டத்திலே நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றேன். ஜிபிஎஸ் ராபின்சன் அவர்கள் கூட்டத்திலே இங்கே வந்து நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றேன். நாமக்கல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில நான் ஒரு அங்கமாக இருந்து பின்பு முழுநேர ஊழியராக மாறும் பொழுது அவர் என்னை மிகுந்த உற்சாகப்படுத்தி இருக்கிறார். அவருடைய ஆரம்ப கால கஷ்டமான ஊழியத்தை நான் அறிவேன். அவருடைய மனைவி பாஸ்டர்மா அவர்கள் அவருடைய 3 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு மிக கடினமான ஊழியத்தை அவர் செய்து இன்றைக்கு 10க்கும் மேற்பட்ட கிளை சபைகளை இந்த பரமத்தி வேலூர் இந்த தாலுகாவில் அவர் செய்து கொண்டு வருவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியான செய்தி. அவரை குறித்து நான் சொல்லும் பொழுது ஆபிரகாமை போல தரிசனம் உள்ள தேவ மனிதன், ஆபிரகாமை போல வருகிற நாட்களை குறித்ததான ஒரு பாரம் உள்ள ஒரு தேவ மனிதன், இந்திய தேசத்திற்காய் அநேக தேசத்தை குறித்ததான ஜெப நடைகளை செய்து வட இந்தியாவிலும் மற்ற இந்திய தேசத்தின் எல்லா மாநிலங்களிலும் சென்று அங்காங்கே ஜெபிக்கிற மக்களை உருவாக்குகிற தேவ மனிதன். அவர் நன்ற வெளிப்பாடுள்ள பிரசங்கியா. எந்த வேத வசனத்தை கொடுத்தால் அதை நன்கு ஜெபித்து நல்ல வெளிப்பாடு கூட ஜெபம் செய்து அதை பிரசங்கிக்கக்கூடிய தாளந்து பெற்றவர், நல்ல ஹீலிங் கிஃப்ட் உடைய தேவ மனிதன். அவருடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் மிக அதிகம். அவர் என்னை அடிக்கடி வட இந்தியாவிற்கு வந்து போன் செய்து உற்சாகப்படுத்தி இருக்கிறார். மிஷனரிகளை தாங்குவதாக இருக்கட்டும், அவருடைய ஊழியத்தை குறித்ததான பாரமுடையதாக இருக்கட்டும், தன் சபை மக்களுக்கு சொல்லி அநேகரை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். அவர் இன்று நாளிலே உலகமெங்கும் இருக்கிற தமிழ் போதகர்கள் அவரை குறித்து அதிகமாக தெரிந்து கொண்டு அவரை பயன்படுத்தும்படி உங்களிடத்தில் நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். அவர் இந்தியா மாத்திரமல்ல, அவர் ஸ்ரீலங்கா, அந்தமான் நிக்கோபார், புருனே, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற தேசங்களுக்கும் சென்று அவர் தேவனுடைய வார்த்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். குடும்பமாக அவர்கள் ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். 2 பேர பிள்ளைகளோட அருமையான ஒரு தெய்வீக குடும்பத்தை நடத்தி நன்கு 200 விசுவாசிகள் கொண்ட இந்த திருச்சபையில் அவர் போதகராய் அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல இருந்து கொண்டு வருகிறார். அவரை நீங்கள் பயன்படுத்துவது எனக்கு மித்த மகிழ்ச்சி, அவரை அறிமுகப்படுத்துவதும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியான செய்தி. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ரெவரண்ட் ஜி.கே. குமாருடைய குடும்பத்தோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். God bless you.